யூஎஸ்லேயோ இல்லை யூகேலையோ இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து கார்பஸாக ஒரு 3 crore இல்லை 4 crore வந்து கையில் வச்சிருக்காரு. ரிட்டையர்ட் ஆகணும்னு நினைக்கும் போது இந்தியாவுக்கே போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்போ இந்தியாவுக்கு வர்றதுனால அவருக்கு இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் என்ன? இந்தியாவில் ரிட்டையர் ஆகிறதுனால என்ன ஒரு அட்வான்டேஜ், என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்? 12 lakhs வரைக்கும் டாக்ஸ் ஃப்ரீ. எஃப்டியில் ஃபிக்ஸட் டெபாசிட்ல சேஃபஸ்டா கொண்டு போய் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் போட்டீங்கன்னா உங்களுக்கு 6% 2 கோடி போட்டீங்கன்னா 12 லட்சம் ரூபா வரும். மாசம் 1 லட்சம் ரூபா வரும். ஸோ அந்த 1 லட்சம் ரூபாய்க்கு எந்த விதமான டாக்ஸும் வராது. என்கிட்ட ஒரு கிரெடிட் கார்டு இருக்கு. அந்த கிரெடிட் கார்டை நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ப்ராப்பரா க்ளோஸ் பண்ணிட்டு போறது ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்க ஒரு ஷார்ட் டேர்முக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஷார்ட் டேர்ம்னா என்ன, ஒரு 3 months போறீங்க, 6 months போறீங்க, நீங்க திருப்பி இந்தியா வந்துருவீங்க, இல்ல ஒரு 1 year தான் போறீங்கன்னா தயவு செஞ்சு அந்த கிரெடிட் கார்டை நீங்க கண்டினியூ பண்ணுங்க. ஆனா மினிமம் டியூ மட்டும் கட்டாதீங்க. இன்னைக்கு கிரெடிட் கார்டு வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும்னா, சார் இப்போ நான் ஒரு என்ஆர்ஐயா இருக்கும்போது நிறைய எஃப்டிஸ் வந்து ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இந்த எஃப்டிஸ் எப்படி நம்ம க்ளோஸ் பண்றோம்? ஜென்ரலா வந்து க்ளோஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. இப்போ இந்த எஃப்டிங்கிறது வந்து 2 விதமான எஃப்டி பண்ணிருப்பீங்க. ஒரு எஃப்டி வந்து என்ன பண்ணிருப்பீங்க, உங்களுடைய என்ஆர்ஓ அக்கௌண்ட்டை பேஸ்ட் பண்ணி எஃப்டி ஓபன் பண்ணிருப்பீங்க. என்ஆர்ஓ பொறுத்த அளவுக்கு எஃப்டில ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்கு. 30% டிடிஎஸ் பிடிச்சிருவாங்க. வணக்கம் சார். வணக்கம் ஸ்டீஃபன். நான் ஒரு என்ஆர்ஐ. நான் ஒரு 6 monthsல வந்து இந்தியா ரிட்டர்ன் ஆகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சூழல் அப்படின்றது சரியா இல்லை. ரெண்டாவது வந்து என்னுடைய ஏஜ் லிமிட் அப்படின்றது காரணங்களுக்காகவும் நான் ரிட்டர்ன் ஆகணும்னு நினைக்கிறேன். அப்போ வந்து நான் நிறைய என்ஆர்ஓ அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ அதில் இருக்கக்கூடிய எஃப்டி இருக்குல்ல, ஸோ அதெல்லாமே வந்து எப்படி நான் திருப்பி கன்வெர்ட் பண்ணுறது, எவ்வளோ நாட்களில் வந்து நான் இந்தியா ரிட்டர்ன் ஆன பிறகு என்னுடைய என்ஆர்ஓ என்ஆர்இ அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய சேவிங்ஸை நான் எடுக்கிறது? எந்தெந்த என்ஆர்ஐ எல்லாம் இந்தியாவுக்கு திரும்பி வரணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க இந்த ப்ராசஸை ஒரு 5 மாசம் 6 மாசத்துக்கு முன்னாடியிலிருந்தே பிளான் பண்ணணும். நல்லா பிளான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா 3 yearsக்கு முன்னாடியே பிளான் பண்ணணும். ஏன் சார் 3 yearsக்கு முன்னாடி பிளான் பண்ணணும் சொல்லுங்க பார்க்கலாம்? தெரியல சார், நீங்களே சொல்லுங்க. ஏன் 3 yearsக்கு முன்னாடியே பிளான் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க இந்தியாவில் பொறுத்தளவுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் சொல்லுவோம். ஹெல்த் இன்சூரன்ஸ்ல பாத்தீங்கன்னா ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ்ன்னு சொல்லுவோம். ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ்னா என்ன, இப்போ எனக்கு வந்து சுகர் கிடையாது, எனக்கு வந்து பிபி கிடையாது, இது 2 தான் மேஜர். இது 2 இல்லாத போது நான் வந்து ஒரு ஹெல்த் கவர் எடுக்கிறேன்னா என்னால் வந்து ஈஸியாக கவர் எடுக்க முடியும். ஒரு 3 years நான் பண்ணிட்டேன்னா, 3 to 4 years நான் கவர் பண்ணிட்டேன்னா என்ன ஆயிடும்னா எல்லா ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீசஸையும் கவர் பண்ணணும். ஸோ நான் ஒரு என்ஆர்ஐயா இருக்கேன், நான் இந்தியாவுக்கு வரணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா ஒரு 3-4 yearsக்கு முன்னாடி அவங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா ஒரு ஃபேமிலி லெவல்ல ஒரு ஃபேமிலி ஃப்ளோட்டர் இன்சூரன்ஸ். ஃபேமிலி ஃப்ளோட்டருங்கிறது என்ன, ஒரு கார்பஸ் மாதிரி இருக்கும், அது எல்லாரும் சேர்ந்து யூஸ் பண்ணக்கூடிய கார்பஸ். இன்சூரன்ஸ் கம்மியா இருக்கும். அது நீங்க 3 yearsக்கு ப்ரீமியம் எடுத்தீங்கன்னாக்க உங்களுக்கு அதுல ஒரு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். நான் என்ஆர்ஐயா இருக்கும் போது நான் வந்து என்ஆர்இ அக்கௌண்ட் வழியா பே பண்ணா ஜிஎஸ்டியும் பே பண்ண வேண்டாம். ஸோ ஜென்ரலா என்ஆர்ஐஸ் ரிட்டர்ன் ஆகணும்னு சொன்னா நான் என்ன சொல்லுவேன்னா 3 to 4 yearsக்கு முன்னாடியே மென்டலா ப்ரிப்பேர் பண்ணிடுங்க. ப்ரிப்பேர் பண்ணிட்டு என்ன பண்ணுங்கன்னா இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசியை எப்போ வேணுமோ எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா கார்பஸை ஒரு அசெட் அலோகேஷன் சொல்லுவோம். ஒரு அசெட் அலோகேஷன் என்ன, எல்லா பணத்தையும் கொண்டு போய் ஈக்விட்டி மார்க்கெட்ல போட்டுறாதீங்க, எல்லா பணத்தையும் கொண்டு போய் ரியல் எஸ்டேட்ல போட்டுறாதீங்க, எல்லா பணத்தையும் கொண்டு போய் என்ஆர்இ ஃபிக்ஸட் டெபாசிட்லேயே வச்சிடாதீங்க. ஃபிக்ஸட் டெபாசிட் ரொம்ப அட்ராக்டிவா இருந்தாலும் வச்சிடாதீங்க. நீங்க என்ன பண்ணணும்னா ஒரு அசெட் அலோகேஷன் மாதிரி ஒரு 3 to 4 yearsக்கு முன்னாடி பிளான் பண்ணுங்க. அதுக்கு என்னென்ன ஒரு கால் வேணுமோ இல்லை யார்கிட்ட உங்களுக்கு யாரு கம்ஃபர்டபுளா இருக்காங்களோ அவங்க கிட்ட ஒரு பிளானர், ஃபினான்ஷியல் பிளானர், செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர், மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் யாரை வேணா சொல்லுங்க, சர்டிஃபைட் யாரை வேணா சொல்லுங்க, யூ ஹேவ் ஒன் கால் வச்சு ஒரு பிளான் பண்ணிடுங்க. பண்ணதுக்கு அப்புறம் அப்போலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமா மூவ் பண்ண ஆரம்பிங்க. இல்லை சார் நான் எல்லாம் முடிச்சுட்டேன், எனக்கு இப்போதான் வேலை போகுது, எனக்கு டேரிஃப்ஸ் பற்றிலாம் முன்னாடியே தெரியாது, எனக்கு இப்போதான் வேலை போகுது, இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னாலும் அப்போ கூட நான் என்ன சொல்லுவேன்னா ஒரு 2 to 3 months அது பிளான் பண்ணணும். 2 to 3 months மினிமம். ஏன் அந்த 2 to 3 monthsனா வரதுக்கு முன்னாடி என்கிட்ட என்னென்ன அக்கௌண்ட்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு they have to take an inventory. ஜென்ரலா என்ஆர்இ அண்ட் என்ஆர்ஓ அக்கௌண்ட் வந்து ஜென்ரலா வந்து எல்லாரும் வந்து 2 அக்கௌண்ட் வச்சிருப்பாங்க மேக்சிமம். ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக போனால் 3 அக்கௌண்ட். நான் இது வரைக்கும் பார்த்த கிளைண்ட்ஸ்ல 90% ஆஃப் பீப்புள் ஒரு அக்கௌண்ட் தான் வச்சிருக்காங்க. அது இந்தியன் பேங்கா இருக்கட்டும், எஸ்பிஐயா இருக்கட்டும். ஏன்னா அந்த ஒரு பேங்க் அக்கௌண்ட்ல ஓப்பன் பண்ணும்போது என்ன பண்றாங்கன்னா அந்த பேங்க் மேனேஜர்ஸ் வந்து என்னென்ன ப்ராடக்ட் தப்பான ப்ராடக்ட்லாம் புஷ் பண்ணணும், ஏன்னா அவங்களுக்கு ஒரு டார்கெட் இருக்கு. இப்போ எஸ்பிஐ அப்படின்னு எடுத்தீங்கன்னா எஸ்பிஐல ஸ்மார்ட் ப்ரிவிலேஜ் அப்படின்னு இருக்கு, அதை தலையில கட்டிடுறாங்க. ஹெச்டிஎஃப்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சியில் சஞ்சய் பார், சஞ்சய் பிளஸ் இருக்கு, அவன் அதை தலையில கட்டி விட்டுறான். இல்லைன்னா டாட்டாலேருந்து ஏதாவது ஒன்று கட்டி விட்டுறாங்க. ஸோ என்ன பண்ணி விட்டுறாங்கன்னா நீங்கள் மல்டிபிள் என்ஆர்ஓ அக்கௌண்ட் வச்சு நான் நிறைய பார்த்ததே கிடையாது. ஒரு என்ஆர்ஐ ஒரு என்ஆர்ஓ. ஸோ வர்றதுக்கு முன்னாடியே அவங்க வந்து பிளான் பண்ணணும். பாயிண்ட் நம்பர் 1, அவங்க இந்தியாவுக்கு வந்துட்டாங்க, இப்போ இந்தியாவில் லேண்ட் ஆயாச்சு. அப்போ அங்கே யூஎஸ்ல இருக்கிற அக்கௌண்ட்ஸ்லையோ இல்லை ஆஸ்திரேலியாவில் இருக்க அக்கௌண்ட்டையும் அங்கேயும் வந்து அவங்க கன்சாலிடேஷன் பண்ணணும்.
ஏன்னா எங்க போனாலும் மினிமம் பேலன்ஸ் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு, ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜ் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு, செக்குக்கு எவ்வளவு இருக்குன்ற சார்ஜ் இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் வந்து அந்த சைட்லயே அவங்க பிளான் பண்ணணும். பிளான் பண்ணிட்டு அவங்க இந்தியா வந்த உடனே என்ன பண்ணணும்னாக்க, ஜென்ரலா நான் சொல்லக்கூடியது வந்து 90 days ஆஸ் பர் ரூல். வந்து நம்ம இறங்கின உடனே எனக்கு எப்படி இருக்கும்னு தெரியாது. 3 months இஸ் அ ரைட் டைம் ஃப்ரேம். 90 days. இந்த 90 daysக்குள்ள எங்கெங்கெல்லாம் நான் இந்த NRO அக்கௌண்ட் வச்சிருக்கனோ அங்கெல்லாம் போயிட்டு இந்த மாதிரி நான் இந்தியாவுக்கு வந்துட்டேன், இப்போ ஐம் எலிஜிபிள் ஃபார் ஆதார் கார்டு. இஃப் ஐம் எலிஜிபிள் ஃபார் ஆதார் கார்டுனா நான் ஆதார் கார்டு அப்ளை பண்ணலாம். யாரை ஆதார் கார்டு அப்ளை பண்ணலாம்? என்கிட்ட ஒரு இந்தியன் பாஸ்போர்ட் இருந்ததுன்னா நான் கண்டிப்பா ஆதார் கார்டு அப்ளை பண்ணலாம். ஒரு சமயம் நான் வந்து ஃபாரினுக்கு போயிட்டு அந்த ஃபாரின் பாஸ்போர்ட்டை நான் வாங்கிட்டேன், என்கிட்ட ஆதார் கார்டு அப்போ கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு அமெரிக்கன் பாஸ்போர்ட் வாங்கிட்டேன், நான் ஒரு கெனடியன் பாஸ்போர்ட் வாங்கிட்டேன், ஆனால் என்கிட்ட ஆதார் கார்டு இல்லைன்னா அந்த பாஸ்போர்ட் வச்சுட்டு ஆதார் கார்டு அப்ளை பண்ணாதீங்க. உங்ககிட்ட ஒரு இந்தியன் பாஸ்போர்ட் இருக்குன்னா அதை பேஸ் பண்ணி ஒரு ஆதார் கார்டை பிளான் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒவ்வொரு பேங்க்லையும் போய் அவங்களுடைய ப்ரொசீஜர்ஸ் என்னன்னு கேட்கணும். ப்ரொசீஜர்ஸ் என்னன்னாக்க, நான் வந்து இப்போ இந்தியன் ஆகிட்டேன்னா KYC அப்படின்னு இருந்ததுன்னா அந்த நோ யுவர் கஸ்டமருக்கு என்னென்னலாம் கொடுக்கணும். ஜென்ரலாக உங்ககிட்ட ஒரு பேன் கார்டு இருக்கும். ஜென்ரலாக என்ன சொல்லணும்னா, வந்த உடனே அவங்க என்ன பண்ணணும்னா அவங்களுடைய நேம் வந்து கரெக்டாக செக் பண்ண சொல்லுங்க. நேம் பொறுத்த அளவுக்கு பேன் கார்டில் வந்து ஏதாவது ஒரு இனிஷியல் போட்டு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அப்பா பேரும் இவங்க பேரும் வந்து ஸ்வாப் ஆகிருக்கும். ஸோ அப்படி ஸ்வாப் ஆகிருந்ததுன்னா அதை ப்ராப்பராக வந்து அப்டேட் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த மாதிரி ஆதார்லையும் அதே மாதிரி பண்ணுறது கரெக்ட். அட்ரஸையும் பண்ணிட்டு இந்த NRO அக்கௌண்ட்ல போய் பண்ணணுங்கிறது. பொதுவாக வந்து இந்த பேன் கார்டும் செக்லீவும் கரெக்டாக இருக்கான்னு பார்ப்பாங்க. அந்த நேம் வந்து மென்ஷன் ஆயிருக்க அது கரெக்டாக இருக்கா அப்படின்றதையும் செக் பண்ண சொல்லுவாங்க. ஜென்ரலாக நான் சொல்லுது 4 டாக்குமெண்ட்ல வந்து நேம்ஸ் வந்து ப்ராப்பராக இனிஷியல் ஸ்பெல்லிங் எல்லாமே ப்ராப்பராக இருக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த 4 டாக்குமெண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பாஸ்போர்ட். பாஸ்போர்ட்ல எந்த விதமான ஸ்பெல்லிங் எரரும் இருக்கக்கூடாது, பக்காவாக இருக்கணும் பாஸ்போர்ட். ரெண்டாவது, ஒரு NRI வந்து பார்க்க வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சமயம் இஃப் யூர் இந்தியன் பாஸ்போர்ட் வச்சிருந்தீங்கன்னா உங்களுடைய இந்தியன் ஆதார் கார்டும் முடிஞ்ச அளவுக்கு பாஸ்போர்ட்ல என்ன இருக்கோ அதே நேமை ஆதாருக்கு கொண்டு வந்துருங்க. ரெண்டாவது. மூணாவது, இந்த ஆதார் கார்டை பேஸ் பண்ணி நீங்க ஒன்ஸ் இந்தியாவுக்கு வந்துட்டீங்கன்னா வெறும் 107 ரூபாய் தான் ஃபீஸ் கட்டணும் அரசாங்கத்துக்கு. கட்டினீங்கன்னா 107 ரூபாய் கட்டினீங்கன்னா உங்களுக்கு பேன் கார்டு கிடைக்கும். இதே நீங்க ஒரு NRI பேன் கார்டாக இருந்தால் 1000 ரூபாய்க்கு மேலே கட்டணும். நீங்க ஒரு நார்மல் இந்தியன் பேன் கார்டு தான் வேணும்னா 107 கொடுத்து உங்களுடைய நேமை பக்காவா பண்ணிடுங்க. இது 3 பண்ணதுக்கு அப்புறம் பேங்க் அக்கௌண்ட், நீங்க சொன்ன அந்த பேங்க் அக்கௌண்ட்ல இருக்கிற செக் லீஃபும் கரெக்டா எப்படி நேம் இருக்கோ அதை பண்ணிடுங்க. ஏன்னா இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா ஃபியூச்சர்ல உங்களுக்கு ஏதாவது ஒரு கிளைம் வருது, ஏதாவது ஒரு சர்டிபிகேட் வாங்கணும், என்ன வாங்கினாலும் கரெக்டா நேம் ஆஸ் பர் ஆதார், நேம் ஆஸ் பர் பாஸ்போர்ட், நேம் ஆஸ் பர் பேங்க் அக்கௌண்ட் எல்லாமே ப்ராப்பரா இருக்கும். சார், இப்போ நான் ஒரு NRI இருக்கும்போது நிறைய FDs வந்து ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இந்த FDs எப்படி நம்ம க்ளோஸ் பண்றது? ஜென்ரலாக வந்து க்ளோஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. இப்போ இந்த FDங்கிறது வந்து 2 விதமான FD பண்ணியிருப்பீங்க. ஒரு FD வந்து என்ன பண்ணியிருப்பீங்க, உங்களுடைய NRO அக்கௌண்ட்டை பேஸ்ட் பண்ணி FD ஓப்பன் பண்ணியிருப்பீங்க. NRO பொறுத்த அளவுக்கு FDயில் ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்கு. என்ன ப்ராப்ளம் இருக்குன்னா, ஒரு SB இன்ட்ரெஸ்டாக இருந்தாலும் சரி, ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் இன்ட்ரெஸ்டாக இருந்தாலும் சரி, 30% TDS பிடிச்சிருவாங்க. 20 to 30 பிடிச்சிடுவாங்க, கண்டிப்பாக பிடிச்சி அரசாங்கத்துக்கு கட்டுவாங்க. ஸோ நான் ஜென்ரலாக நான் வந்து என்ன சொல்வேன்னா, நீங்கள் வந்து ஒரு NRIயா இருக்கீங்க, இந்தியாவுக்கு வந்து ரிட்டர்ன் ஆகிறீங்கன்னா தயவு செஞ்சு உங்களுடைய NROல இருக்கிற எல்லா FD ரெசிப்ட்ஸுக்கும் நீங்கள் போய் முதல்ல சொல்லிடுங்க, இந்த மாதிரி அக்கௌண்ட்டை முதல்ல சேஞ்ச் பண்ணிடுங்க. என்னவா சேஞ்ச் பண்ணுங்க, நார்மல் SB அக்கௌண்ட்டை சேஞ்ச் பண்ணிடுங்க. நார்மல் SB அக்கௌண்ட்டை சேஞ்ச் பண்ணும்போது உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் சேஞ்ச் ஆகாது, உங்களுடைய IFSC கோட் சேஞ்ச் ஆகாது, உங்களுடைய MICR சேஞ்ச் ஆகாது, உங்களுடைய நேம் சேஞ்ச் ஆகாது. என்ன சேஞ்ச் ஆகும்னா, அந்த செக் லீஃப் இருக்கு பார்த்தீங்களா, அந்த செக் லீஃப்ல NRO SBக்கு பதிலாக SBன்னு வந்துடும். அப்படி இருந்ததுன்னா அந்த TDS-ஐ இனிமேல் வந்து கோயிங் ஃபார்வர்ட் பிடிக்க மாட்டாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம், இந்த NRO FDயில் இருக்கிற அந்த ஸ்டேட்டஸ் சேஞ்ச் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். 30 to 90 டேஸ்க்குள்ள பண்ணி முடிச்சிருங்க. இது பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 வந்து NRE. இப்போ இந்த NREல பண்ணும்போது அவங்களுக்கு 2-3 சாய்ஸஸ் இருக்கு. NREன்றது என்ன, NREல இருக்கும்போது நான் ரெசிடென்ட் எக்ஸ்டர்னல் ஆர் ரீபேட்ரியபிள்னு அர்த்தம். எப்போ வேணாலும் எடுத்துட்டு போகலாம். இப்போ இந்த NREல வந்து இப்போ இந்தியன் ருபீஸ்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க, அதுல வந்து உங்களுக்கு TDS பிடிக்க மாட்டாங்க. அதுல வர்ற இன்ட்ரெஸ்ட் வந்து டாக்ஸ் ஃப்ரீ. ஸோ நீங்க அதை அப்படியே கண்டினியூ பண்ணலாமா, அதை அப்படியே நான் என்ஜாய் பண்ணலாமா அப்படின்னீங்கன்னா, நீங்க வந்த உடனே ஒரு ஆடிட்டரை பார்க்கறதா இருந்தால் பார்க்கலாம், இல்லைன்னா ஒரு டாக்ஸ் கன்சல்டன்ட்டை பார்க்கறதா இருந்தால் பார்க்கலாம். நான் ஜென்ரலாக வந்து என்ன சொல்லுவேன்னா, இந்த NRE பொறுத்தளவுக்கு ஒரு 90 டேஸ்க்குள்ள நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னாக்க, ஒன்று நீங்க திருப்பி எடுத்துட்டு போகணும், உங்க பையனோ பொண்ணோ அங்கே ஃபாரின்ல படிக்கிறாங்க அப்படின்னீங்கன்னா RFCன்னு ஒன்று இருக்கு. RFC அப்படின்னு என்னன்னா ரெசிடென்ட் ஃபாரின் கரன்சி அக்கௌண்ட் அப்படின்னு ஒரு அக்கௌண்ட் இருக்கு. நீங்க என்ன பண்ணலாம்னா, இந்த அமௌண்ட்டை தூக்கி அந்த ரெசிடென்ட் ஃபாரின் கரன்சில மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னாக்க
நாளைக்கு உங்க பொண்ணு அங்க இருக்காங்க, படிக்கிறாங்க, ஃபாரின்ல படிக்கிறாங்கன்னா ஒன்னு அனுப்பிச்சிடலாம். அப்படி இல்லைன்னா என்ஆர்இல இருந்து இங்க இப்பவே அனுப்பிச்சிடலாம். அதுதான் நான் சொன்னது, அந்த 3 monthsக்கு முன்னாடி உள்ள பிளானிங். இந்த பிளானிங்லாம் நீங்க முன்னாடியே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன பண்ணலாம் நீங்க திருப்பி எடுத்துட்டு போய் படிக்க வைக்கிறதுக்காக வேணும், இல்ல சப்போர்ட் பண்றதுக்காக வேணுமோ அதெல்லாம் நீங்க எடுத்துட்டு போயிடுங்க. சார் இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். இப்போ வந்து ஒருத்தர் யூஎஸ்ல இருந்து வந்துட்டாரு, இந்தியாவுக்கு வந்துட்டாரு. அவர் வந்து ஒரு என்ஆர்ஐ வந்துட்டாரு. அவருக்கு இங்கே வந்து ஜாப் போயிடுச்சு, பட் நல்ல கான்டாக்ட்ஸ் இருக்குது. அவர் வந்து என்ன பண்ணுறாரு, இந்த என்ஆர்இ அக்கௌண்ட் வந்து க்ளோஸ் பண்ணவே இல்லை. இங்கே இந்தியாவுக்கு வந்து செட்டில் ஆன பிறகு வந்து க்ளோஸே பண்ணல. எதுக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா, அவர் வந்து ஒரு ஃப்ரீலான்சிங் ஜாப் மாதிரி அங்கேருந்து நிறைய எடுத்து பண்ணுறாரு. அப்போ அந்த சேலரி எல்லாமே வந்து அந்த என்ஆர்இ அக்கௌண்ட் வந்து போட சொல்கிறாரு அப்படின்னா அவருக்கு வந்து ஒரு பெரிய பெனிஃபிட்டாக இருக்கும்ல. அப்போ ஏன் அவர் வந்து என்ஆர்இ அக்கௌண்ட் வந்து க்ளோஸ் பண்ணணும்? ஜென்ரலாக வந்து நம்ம என்ஆர்ஐஸ்லாம் என்ன பண்ணுறாங்கிறத சொல்லிடுறேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த என்ஆர்ஓ அக்கௌண்ட்டும் என்ஆர்இ அக்கௌண்ட்டும் ஒரே பேங்க்கில் ஓப்பன் பண்ணிடுறாங்க. அது ஐடிஎஃப்சியாக இருக்கட்டும், ஐசிஐசியாக இருக்கட்டும், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்கட்டும், ரெண்டுத்தையும் ஒரே அக்கௌண்ட்டில் ஓப்பன் பண்ணிடுறாங்க. நம்ம இப்போ இந்த என்ஆர்ஓ நீங்கள் எப்போ சேஞ்ச் பண்ணுறீங்களோ ஆட்டோமேட்டிக்காக இந்த என்ஆர்இயும் சேஞ்ச் பண்ணுறது அந்த பேங்க்காரன் கேட்பான். ஏன்னா சிஐஎஃப் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்கு. சிஐஎஃப்னு என்ன, கஸ்டமர் இன்ஃபர்மேஷன் ஃபார்ம்னு வச்சுக்கலாமே, சிஐஎஃப்னு. அந்த ஃபார்மில் போய் நீங்கள் ஸ்டேட்டஸ் மாற்றினா ஆட்டோமேட்டிக்காக இந்த ஸ்டேட்டஸ் சேர்ந்து மாறிடும். ஸோ நீங்கள் கேட்ட கேள்வி என்ன, நான் என்ஆர்ஓ மட்டும் நான் மாற்றிக்கிறேன், என்ஆர்இ நான் மாற்றாமல் வச்சுக்கிறேன், அந்த மாதிரி வரட்டும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. ஸோ இது மாதிரி பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஜென்ரல் நீங்கள் ஒரே பேங்க்கில் வச்சுருந்தீங்கன்னா இது ஒரு பிரச்சனை இருக்குது. நீங்கள் ரொம்ப ஸ்மார்ட்டாக என்ன பண்ணுறீங்கன்னாக்கா, ஒரு பேங்க்கில் வந்து என்ஆர்ஓவும் ஒரு பேங்க்ல என்ஆர்இயும் பண்ணீங்கன்னா இப்போ இந்த வேலையை நீங்க பண்ணலாம், நீங்க சொன்ன வேலையை பண்ணலாம். ஆனா இது பண்றது கரெக்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா கரெக்ட் கிடையாது. இது வந்து தவறுது. இதுக்கு என்னதான் சொல்யூஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜென்ரலா நீங்க வந்து ஃபாரின்ல இருந்து நீங்க இன்கம் கொண்டு வரீங்க, ஒரு ஃபாரின்ல இருந்து ஒரு $10,000 வருது உங்க அக்கௌண்ட்ல வருது அப்படின்னா அதையும் மானிட்டர் பண்றாங்க. இந்தியாவில் இருக்கிற இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து ஈவன் ஒரு $10,000 ஒரு $20,000 வந்ததுன்னா ரெசிப்ட்ஸ் ஃப்ரம் ஃபாரின் கரன்சி அப்படின்னு சொல்லி அந்த ஏஎஸ் அண்ட் டிஎஸ்ல வருது. நான் ஜென்ரலாக நீங்கள் ஒரு பிஸ்னஸ் தான் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா, பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இந்தியாவில் ஏகப்பட்ட அட்வான்டேஜஸ் இருக்குது. அந்த எல்லா அட்வான்டேஜும் நான் இப்போ சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நான் என்ஆர்ஐயா இருக்கேன், நான் இங்கே வந்து ஒரு ஃப்ரீலான்ஸ் தான் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னாக்கா, இங்கே வந்த உடனே அவங்களை என்ன பண்ண சொல்லுங்கள், ஒரு கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண சொல்லுங்கள். பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி வந்து சோல் ப்ரொப்ரைட்டர். அது ஓப்பன் பண்ணுறதும் ஈஸி, க்ளோஸ் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி. சோல் ப்ரொப்ரைட்டர்னா என்ன, நான் மட்டும்தான் ராஜா, நானே எல்லாம் பார்த்துக்க போகிறேன். ஒன் மேன் கன்சல்டன்சி, ஃப்ரீலான்ஸ் கன்சல்டன்சி. இதுக்கு ஒரு பேர் வச்சுக்கிறதுனா வச்சுக்கலாம். உங்களுக்கு என்ன பேர் பிடிக்குமோ அந்த பேரை போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னா, உங்கள் பக்கத்தில் இருக்க பேங்க்கில் போயிட்டு நீங்கள் வந்து எனக்கு ஒரு கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்க. இப்போது சோல் ப்ரொப்ரைட்டரில் நீங்கள் கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னா ஜிஎஸ்டியும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட் இருந்தால் தான் கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும்னு கேட்குறாங்க. அதை பேஸ் பண்ணி நீங்கள் ஒரு கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்க, செப்பரேட்டாக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்க. இல்லை எனக்கு வேண்டாம், எனக்கு வரப்போகிற இன்கம், என்னோட ஃப்ரீலான்சிங் இன்கம் வந்து ஒரு 5 lakhs தான் வரப்போகுது, என்னுடைய ஃப்ரீலான்சிங் இன்கம் வந்து 10 lakhs தான் வரப்போகுது, என்னோட ஃப்ரீலான்சிங் இன்கம் 20 lakhsக்கு கீழே தான் வரப்போகுது அப்படின்னா நீங்கள் வெறும் எஸ்பி அக்கௌண்ட், உங்கள் பேர்லேயே தனியாக ஒரு எஸ்பி அக்கௌண்ட். இப்போ சார் டாலர்ஸில் தானே பணம் வரப்போகுது, அப்போ வந்து கவர்மெண்ட்டுக்கு இதில் என்ன பிரச்சனை இருக்க போகுது அப்படின்னு தானே நிறைய சார். அதாவது நீங்கள் டாலர்ஸில் வந்து ஒருத்தர் வந்து ஒரு $1,00,000 வந்து நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து உங்கள் அக்கௌண்ட், இப்போ அடுத்த ரொம்ப இம்பார்ட்டண்டான கேள்வி கேட்டிருக்கீங்க. நான் வந்து இப்போ துபாயில் என்கிட்ட $1 கோடி இருக்குது, $2 கோடி இருக்கு. அந்த $1 கோடி என்னுடைய டாலர் அக்கௌண்ட்லேருந்து இங்கே வந்து சேவ் பண்ணதை கஷ்டப்பட்டு நான் இங்கே அனுப்புறேன்னா, நீங்கள் 10 கோடி கூட அனுப்புங்க, இந்தியாவில் இருக்கவங்க நல்லா வாங்கிப்பாங்க, பர்ஃபெக்டா வாங்கிப்பாங்க. இன்கம் டாக்ஸ்ல இருந்து எந்த விதமான பிரச்சனையும் வராது. 10 கோடி 20 கோடி எப்படி மானிட்டர் பண்ண முடியும்னா, நாளைக்கு வந்து அவங்க கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த உங்க பேங்க் அக்கௌண்ட்ல, உங்களுடைய நார்மல் இந்தியா சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்ல ஒரு 5 லட்சம் ரூபாய் வந்து உங்களுக்கு ஃபாரின் கிரெடிட் வந்திருக்குன்னா ஏன் வந்திருக்குன்னு கேட்கலாம் உங்களால. Who gave that money? இல்லை, இதுக்கு முன்னாடி அங்கேருந்து ஒருத்தர் அனுப்புறாரு அப்படின்னா கேட்க முடியாது. இப்போ அதே நபர் வந்து இந்தியாவுக்கு வந்து அவர் கிராமத்தில் செட்டில் ஆயிட்டாரு. செட்டில் ஆகிட்டு அவருக்கு வந்து ஃப்ரீலான்சிங் ஒர்க் பண்ணுறது மூலமா அவருக்கு வந்து இன்கம் வருது. இஸ் ஒர்க்கிங் ஃபார் யூஎஸ் ஒன்லி அப்படின்றப்ப அதை எப்படி மானிட்டர் பண்ண முடியும்? ஏன்னா முன்னாடி இருக்கிற சிச்சுவேஷன் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய அக்கௌண்ட்ல இருந்து அவரே தான் அனுப்புறாரு. முன்னாடி இருக்கிற சிச்சுவேஷன் அதுல 1 கோடி 2 கோடி 5 கோடி 10 கோடி 100 கோடி அனுப்பிச்சா கூட அரசாங்கம் கேள்வி கேட்காது. ஏன்னா உங்க இதுல இருந்து நீங்க அனுப்புறீங்கன்னா நீங்க அங்க டாக்ஸ் பே பண்ணிருப்பீங்க. எந்த கண்ட்ரில நீங்க துபாயிலயோ எண்ணெய் கிணறுல வேலை செஞ்சீங்கன்னா அங்கிருந்து அனுப்ப போறீங்க, ஒன்றும் ப்ராப்ளமே இருக்காது. அதனால அரசாங்கம் கேள்வி கேட்டா கூட உங்களால எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஆனா இதே நீங்க நார்மல் எஸ்பி அக்கௌண்ட் வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்களும் நானும் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்களும் நானும் இந்தியாவில் இருக்கோம், நம்ம 2 பேரும் ஒரு ஃபாரின்ல இருந்து ஒரு பிசினஸ் பண்றோம், யாரோ ஒருத்தர் சிங்கப்பூர்ல இருந்து நமக்கு வந்து ஒரு $1 லட்சம் கொடுக்குறாங்க அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக நமக்கு அரசாங்கத்துல இருந்து ஒரு நோட்டீஸ் வரும். இந்த $1 லட்சம் வந்து
உங்களுக்கு எதுக்காக வந்ததுன்னு கேட்பாங்க. நீங்கள் அதுக்கு எக்ஸ்பிளேஷன் கொடுக்கலாம். என்ன எக்ஸ்பிளேஷன் கொடுக்கலாம்னா, நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணேன் அதுக்காக. அப்போ நீங்கள் $1,00,000 வந்ததுன்னா ஜிஎஸ்டி பே பண்ணிங்களான்னு கேட்பாங்க. அப்போ நம்ம என்ன சொல்லணும், ஃபாரின் பேஸ்டு இன்கம்க்கு நான் வந்து பண்ண வேண்டாம். ஸோ உங்களை பொறுத்தளவுக்கு இந்த மாதிரிலாம் நான் வந்து என்ன சொல்லுவேன்னா, ஜென்ரலாக நம்மளோட வியூவர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஒரு டிப்பு கொடுக்குறேன். எல்லாமே வந்து இந்த யூடியூப் யூனிவர்சிட்டி, இந்த சாட் ஜிபிடி யூனிவர்சிட்டின்னு சொல்லி எல்லாமே ஃப்ரீயாக பண்ணிங்கன்னா, எங்கேயாவது போய் ப்ராப்ளத்தில் மாட்டிக்கிட்டிங்கன்னா கஷ்டம். நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, நீங்கள் ஒரு அட்வைசரி வேணும்னாக்க ஃபஸ்ட்டு பேசிக் நாலேஜை வந்து நம்மள மாதிரி யூடியூப் சேனலு, சாட் ஜிபிடி, சர்ச் பண்ணுறது, கூகுள் சர்ச் பண்ணுறது, அதெல்லாம் பார்த்துக்குங்க. ஆனால் ஒன்ஸ் நீங்கள் ஃபார்ம் அப் பண்ணுறீங்கன்னா, நம்ம ஒரு டாக்டர் கிட்ட போயிட்டு இப்போ எனக்கு வந்து ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், நம்மளே எல்லாத்தையும் படிச்சுட்டு போய் கேட்க முடியாது. அதுக்குன்னு உள்ள ஒரு டாக்டர் ஒரு ப்ரொஃபஷன் கிட்ட போய் கேட்குற மாதிரி தயவு செஞ்சு இந்த மாதிரி இப்போ வந்து, ஏன்னா நாளைக்கு உங்களுக்கு ஒரு நோட்டீஸ் வந்து இன்கம் டேக்ஸ்லேருந்து ஒரு நோட்டீஸ் வந்ததுன்னா அப்போ அதை டிஃபெண்ட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ ஜென்ரலாக ஒரு 20 லட்சத்துக்கு கீழே பண்ணணும்னா நீங்கள் ரொம்ப காம்ப்ளிகேட்லாம் பண்ண வேண்டாம். பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. நிறைய அட்வான்டேஜ் என்ன இருக்குன்னாக்க, நான் வந்து ஒரு கார் வாங்குறேன் அப்படின்னா அந்த காருக்கு நான் டிப்ரிசியேஷன் ஒரு அமௌண்ட்டுக்கு நான் டிப்ரிசியேஷன் கிளைம் பண்ண முடியும். காருக்கு நான் கேஸ் போடுறேன், பெட்ரோல் போடுறேன்னா அந்த பெட்ரோல் பில்லை கிளைம் பண்ண முடியும். நான் வந்து கேப்ல போறேன் அப்படின்னா அந்த கேப் பிசினஸ் பர்பஸ் கார் இருந்ததுன்னா அந்த கேபை வந்து கிளைம் பண்ண முடியும். நான் வந்து இங்கேருந்து பாம்பே போய் என்னோட கிளைண்ட்டை மீட் பண்ணிட்டு வரேன் அப்படின்னா அந்த பாம்பே போயிட்டு வர செலவை என்னால் ரெக்கவர் பண்ண முடியும். அங்கே ஒரு ஹோட்டலில் ஸ்டே பண்ணுறேன்னா அந்த ஹோட்டலில் உள்ளதை கிளைம் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மேனாக இருந்தீங்கன்னா ஏகப்பட்ட அட்வான்டேஜ் இருக்கு. ஸோ அதனால வந்து நான் என்ன சொல்றேன்னா, ப்ராப்பராக பண்ணீங்கன்னா நிறைய பண்ணலாம். ஜென்ரலாக லீகலாக பண்ணோம் அப்படின்னா எந்த பிரச்சனையும் வராது. இல்லீகலாக லைட்டாக ட்ரை பண்ணாலும் அது எப்படி வேணாலும் போய் முடியும். அது வந்து பெரிய சிக்கலை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றீங்க. கண்டிப்பாக. இன்னொரு முக்கியமான கொஸ்டின் சார், இப்போ வந்து இங்கே நிறைய பேர் கிரெடிட் கார்டு வாங்கியிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து செக்ல வந்து பணம் யாராவது ரிசீவ் கொடுத்துருப்பாங்க, அவங்க வந்து ரிசீவ் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஒருவேளை அவங்க வந்து ஃபாரின் போயிட்டாங்க அப்படின்னா அதை எப்படி வந்து அவங்க செட்டில் பண்ண முடியும்? ஸோ வேணாம், அந்த கிரெடிட் கார்டு வேணாம், இந்த செக் லீவ் வந்து நான் செட்டில் பண்ணணும்னா அவங்களுக்கு என்ன வழிகள் இருக்கு, அதை எப்படி பண்றது? ஸோ இது வந்து ஒரு 3 பார்ட்டா வந்து பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து என்னன்னா, நான் இந்தியாவில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இந்தியாவில் வேலை செய்யும் போது என்கிட்ட என்ஆர்ஐ, நான் நார்மல் ரெசிடென்ட்டா இருக்கேன், நான் என்ஆர்ஐ கூட ஆகல, நான் ரெசிடென்ட்டா இருக்கேன். என்கிட்ட ஒரு கிரெடிட் கார்டு இருக்கு. இந்த கிரெடிட் கார்டை நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணிட்டு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் ஒரு ஷார்ட் டேர்முக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஷார்ட் டேர்ம்னா என்ன, ஒரு 3 மந்த்ஸ் போறீங்க, 6 மந்த்ஸ் போறீங்க, நீங்கள் திருப்பி இந்தியா வந்துருவீங்க, இல்லை ஒரு 1 இயர் தான் போறீங்கன்னா தயவு செஞ்சு அந்த கிரெடிட் கார்டை நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க. ஆனால் மினிமம் டியூ மட்டும் கட்டாதீங்க. அடிக்கடி போயிட்டு அந்த கரெக்டாக அதில் இருக்கிற ஆனுவல் ஃபீஸாக இருக்கட்டும், அதில் இருக்கிற சார்ஜஸாக இருக்கட்டும், அதெல்லாம் மானிட்டர் பண்ணி ப்ராப்பராக பே பண்ணீங்கன்னா, இன்னைக்கு கிரெடிட் கார்டு வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும்னா, ஏர்போர்ட் லவுஞ்சுன்னு சொல்றாங்க. இந்த ஒரு சில ப்ரீமியம் கிரெடிட் கார்டில் உங்களுக்கு ஏர்போர்ட் லவுஞ்ச் கிடைக்கும். அந்த ப்ரீமியமில் ஏர்போர்ட் லவுஞ்சுனா என்ன, அங்கே 1500 rupees 2000 rupees இருக்கும். ஒரு 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 புஃபெட் சாப்பிட போனா இந்த கார்டு இருந்ததுன்னா வெறும் ₹1 தான் சார்ஜ் பண்ணுவோம். ஒரு குவார்ட்டருக்கு நீங்கள் ஒரு தடவை பண்ணலாம். ஸோ அதனால 1 or 2 rupees சார்ஜ் 1 or 2 rupees சார்ஜ் பண்ணுவோம். ஆனால் நீங்கள் அதில் போய் நல்ல ஒரு லாவிஷாக ஒரு புஃபே கூட சாப்பிடலாம். ஸோ அப்படின்னா என்ன, அதை விட உங்களுக்கு ஒரு டைம் கிடைக்குது. ஒரு 2 hours 3 hours உங்களுக்கு டைம் கிடைக்குது. ஸோ நான் என்ன சொல்வேன்னா, நீங்கள் ஒரு கிரெடிட் கார்டு வச்சிருக்கீங்க, இந்தியாவுக்கு திரும்பி வந்துருவீங்கன்னா க்ளோஸ் பண்ண வேண்டாம், அதை நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம். ஏன்னா அது கிரெடிட் ஹிஸ்ட்ரியை பில்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவது, நான் என்ஆர்ஐ ஆகிட்டேன், எனக்கு வந்து கிரெடிட் கார்டு கொடுத்துருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு ஒரு 100 கிளைண்ட் எடுத்தீங்கன்னா எல்லாருக்கும் டெபிட் கார்டு கொடுக்குறாங்க. அதாவது என்ஆர்ஓ பேஸ்டு டெபிட் கார்டு கொடுக்குறாங்க, என்ஆர்இ பேஸ்டு டெபிட் கார்டு வேணால் கொடுக்குறாங்களே தவிர, எனக்கு தெரிஞ்சு டு மை பெஸ்ட் ஆஃப் நாலேஜ் வந்து இந்த என்ஆர்ஐஸ்க்கு வந்து நிறைய கிரெடிட் கார்டு கொடுக்கறது கிடையாது. நீங்கள் ஒரு அல்ட்ரா வெல்தியாக இருந்தீங்கன்னா கேட்டிங்கன்னா கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் இல்லைனா அந்த மாதிரி வாங்கணும்னா வாங்கலாம். ஹெச்டிஎஃப்சியில் ரெகாலியா அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ ப்ரீமியமாக இருந்தால் உங்களால் வாங்க முடியும். ஒரு சமயம் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா வந்ததுக்கப்புறம் அந்த பேங்கர்கிட்ட நீங்கள் சொல்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள், என்னுடைய டிரான்சாக்ஷன் லிமிட்டை கம்மி பண்ணுங்கள், நான் வந்து இப்போ இந்தியன் ரெசிடென்ட் ஆகிட்டேன் அப்படின்னா அந்த கிரெடிட் கார்டை பண்ணுறது கரெக்டு. ஆனால் எந்த காரணத்தை கொண்டும் நீங்கள் வந்து அவுட்ஸ்டாண்டிங் பேலன்ஸ் மட்டும் வச்சிடாதீங்க. ஏன்னா ஒரு சமயம் நீங்கள் அவுட்ஸ்டாண்டிங் பேலன்ஸ் வச்சிங்கன்னா ஒரு 3 விதமான சார்ஜ் போடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் சார்ஜ் வந்து என்னன்னா, நீங்கள் அந்த மினிமம் பேலன்ஸ் கட்டலை அப்படின்னு அதுக்கு ஒரு சார்ஜ் போடுவாங்க. அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு ஒரு காம்பனண்ட் இருக்கு. அதுக்கப்புறம் பெனால்ட்டின்னு ஒன்று இருக்கு. அதுக்கப்புறம் மாசம் வந்து இதை ஆட் பண்ணிக்கிட்டே போவாங்க. ஸோ என்னை பொறுத்தளவுக்கு கிரெடிட் கார்டு அப்படிங்கிறது கொஞ்சம் கரெக்டாக பார்த்து ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சார், இப்போ வந்து யூஎஸ்லேயோ இல்லை யூகேலையோ இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து கார்பஸாக ஒரு 3 crore இல்லை 4 crore வந்து கையில் வச்சிருக்காரு. அவருக்கு வந்து வயசு 60 ஆகுது. அவர் வந்து ரிட்டையர்ட் ஆகணும்னு நினைக்கும் போது இந்தியாவுக்கே போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்போ இந்தியாவுக்கு வர்றதுனால அவருக்கு இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் என்ன? அவர் வந்து அந்த 4 crore வச்சு அவரால் மேனேஜ் பண்ண முடியுமா? இங்கே என்ன மாதிரியான டாக்ஸேஷன் அப்படின்றது இருக்கு? ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டும் நீங்கள் கவர் பண்ணிட்டீங்க. இப்போ என்கிட்ட ஒரு 4 கோடி ரூபாய் இருக்குன்னா நான் எங்கே வேணால் ரிட்டையர் ஆகலாம். யூஎஸ்ல ரிட்டையர் ஆகலாம், யூகேல ரிட்டையர் ஆகலாம், துபாயில் ரிட்டையர் ஆகலாம், எங்கே வேணால் ரிட்டையர் ஆகலாம்.
இந்தியாவில் ரிட்டையர் ஆகிறதுனால என்ன ஒரு அட்வான்டேஜ், என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்? இப்போ இன்னைக்கு அதாவது ஏப்ரல் 2025 பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் இந்த வருஷத்துலேருந்து என்னன்னா 12 lakhs வரைக்கும் டேக்ஸ் ஃப்ரீ. நீங்கள் இந்தியாவுக்கு வந்துட்டீங்க அப்படின்னீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 2 கோடி ரூபாயை கொண்டு போய் 6%, ரொம்பலாம் கேட்கல, ஒரு 6% இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா எஃப்டியில் ஃபிக்ஸட் டெபாசிட்ல சேஃபஸ்டா கொண்டு போய் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் போட்டீங்கன்னா உங்களுக்கு 6%, 2 கோடி போட்டீங்கன்னா 12 லட்சம் ரூபா வரும். மாசம் 1 லட்சம் ரூபா வரும். ஸோ அந்த 1 லட்சம் ரூபாய்க்கு எந்த விதமான டாக்ஸும் வராது. ஸோ உங்களுக்கு ஒரு 12 lakhs இருக்கு. இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்கன்னா பிரிச்சு கூட போடலாம். கரெக்ட். அப்போ 4 கோடி, எங்கிட்ட 4 கோடி இருக்கு. ஹஸ்பண்டுக்கு ஒரு இது போடலாம், ஒய்ஃபுக்கு போட்டு நீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம். அப்போ பெர் மந்த் வந்து 2 லட்சம் உங்களுக்கு. பெர் மந்த் 2 லட்சம். இந்தியாவை பொறுத்த அளவுக்கு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு டியர் 2 சிட்டியா இருக்கட்டும், டியர் 3 சிட்டியா இருக்கட்டும், உங்களுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும். லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறது வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஒரு 10 லட்ச ரூபா காரு, 20 லட்ச ரூபா காரு, ஒரு 2 BHK, ஒரு ரிட்டையர்மெண்ட் ஹோமா இருந்ததுன்னா நீங்கள் வந்து 60,000 rupees to 80,000 rupeesல உங்களால் வந்து டீசெண்டாக உங்களால் இருக்க முடியும். 2 லட்சம் வரது எங்க, 60,000 ஸ்பெண்ட் பண்ணுறது என்ன? அதே மாதிரி இந்தியா வந்து ஒரு மெடிக்கல் டூரிசம் கண்ட்ரின்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் ஒரு சமயம் உங்களுடைய ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், உங்கள் இந்தியாவை இப்போ நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். இப்போ வந்து கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் உங்களுக்கு வந்து ரோட்ஸ் நிறைய சுற்றி பார்க்கறதுக்குலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக இந்தியா இஸ் அ வெரி குட் ரிட்டையர்மெண்ட் ஸ்பாட். இல்லை அப்படி இல்லை என் பசங்கள்லாம் வந்து ஃபாரின்ல இருக்காங்க, இங்கே இருக்காங்கன்னாக்க நீங்கள் 6 months கூட நீங்கள் வந்து பிளான் பண்ணலாம். 6 months அப்படின்னா என்ன அர்த்தம்னா இப்போ இங்கே வந்து அங்கே பயங்கர வின்டராக இருக்குது. அதாவது அமெரிக்காவில் ஒரு கடுமையான வின்டர் வந்து அக்டோபர் டு மார்ச் வந்து கடுமையான வின்டராக இருக்குது. கனடாவில் வந்து ரொம்ப குளிர் பிரதேசமாக இருக்குது, என்னால் இருக்க முடியல. மான்ட்ரியலில் இருக்க என்னால் இருக்க முடியல அப்படின்னீங்கன்னா அந்த ஒரு 6 மாதம் மட்டும் நீங்கள் இந்தியாவில் வந்தீங்கன்னா இந்தியாவில் அப்போ தான் வந்து ஒரு மியூசிக் சீசன் சொல்லுவோம். அக்டோபர் வந்து தீபாவளி சீசன் போவோம், டிசம்பரில் கிறிஸ்மஸ் சீசன் போவோம், ஜனவரியில் ஜல்லிக்கட்டு சீசன் போவோம். கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி நான் வந்து என்ன சொல்லுவேன்னா அந்த டைமை கூட நீங்கள் வந்து இந்தியாவில் ஒரு 6 months இருந்து டாக்ஸேஷனை நீங்கள் வந்து உங்கள் அட்வான்டேஜுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எய்தர் NRIயா இருந்து உங்களுக்கு அட்வான்டேஜா, இல்லை இங்கே ரெசிடென்ட் இந்தியனாக இருந்து பண்றது அட்வான்டேஜா அப்படிங்கிறது பிளான் பண்ணலாம். ஸோ இந்தியா ரிட்டையர்மெண்ட் இஸ் அ வெரி பியூட்டிஃபுல் ஸ்ட்ராட்டஜி. என்கிட்ட 2 கோடி இல்லை, என்கிட்ட 4 கோடி இல்லை, என்கிட்ட 1 கோடி தான் இருக்கு. 1 கோடியை வச்சு நான் இந்தியாவில் ரிட்டையர் ஆக முடியும்னா SWPன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு, சிஸ்டமேட்டிக் வித்ட்ராயல் பிளான். உங்களுடைய ரிஸ்க் ப்ரொஃபைல் தகுந்த மாதிரி. இப்போ டாரிஃப் போது கூட மார்க்கெட் நல்லா கீழே விழுந்திருந்தது. அந்த டைம்ல நீங்க கரெக்டா உள்ள என்டர் ஆயிருந்தீங்கன்னா நீங்க வந்து 9% கூட மாசம் 9%, அதாவது 1 கோடி ரூபாய் போடுறீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 9% போட்டா 9 லட்சம், மாசத்துக்கு 75,000 ரூபாய். ஸோ நீங்க 2 கோடி 4 கோடி எல்லாம் பண்ண வேண்டாம். 1 கோடி இருந்தா கூட நீங்க டாக்ஸ் கொஞ்சம் டாக்ஸ் மார்ஜினலா ஒரு டாக்ஸ் கட்டணும். 75,000 மல்டிப்ளைட் பை 12 பண்ணா 9 லட்சம் ரூபாய். பட் ஆனா ஃபிக்ஸ்டு டெபாசிட்டுக்கு இருக்காதுல்ல சார், இது மியூச்சுவல் ஃபண்ட்ன்றதுனால இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் பொறுத்த அளவுக்கு என்ன ஒரே ஒரு இதுனாக்கா உங்களுக்கு லாங் டர்ம் கேபிட்டல் கெயின் அண்ட் ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயின் வரும். ஸோ அதனால வந்து ஒரு பெரிய இம்பாக்ட் ஒன்றும் வரக்கூடிய வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா என்னவா இருந்தாலும் நீங்கள் ஒரு ரெசிடென்ட் இந்தியன் ஆயிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 3 lakhs 2.5 lakhs to 3 lakhs டிபெண்டிங் அப்பான் யுவர் ஏஜ் வந்து அந்த பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட் வந்துருது. அது போக 1,25,000 ரூபாய் வந்து ஒரு ஆளுக்கு வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஸோ இப்போ எங்கிட்ட 1 கோடி தான் இருக்கு, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் திரும்பி வந்துடுறீங்க அப்படின்னீங்கன்னா நீங்கள் அதை கூட ஸ்பிளிட் பண்ணி என்ன பண்ணலாம்னா 50 லட்சமா போடலாம். அப்படி போட்டீங்கன்னா உங்களுக்கு 4.5 லட்சம் தான் வரப்போகுது. ஸோ 4.5 lakhs வந்ததுன்னா அந்த இடத்துலயும் நீங்க வந்து டாக்ஸ் பிளானிங் ப்ராப்பரா பண்ணலாம். ஸோ அதனால வந்து நீங்க 1 கோடியில இருந்தாலும் இந்தியாவில் ரொம்ப சந்தோஷமா 75,000 ரூபாய்க்கு இருக்கலாம். 4 கோடி இருந்தாலும் 2 லட்சம் ரூபா வாங்கிட்டு டாக்ஸே கட்டாம ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம். வியூவர்ஸ், இந்த வீடியோ அப்படின்றது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். தேங்க்யூ சார். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.